அனைவருக்கும் வணக்கம். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. எதுக்காக பாடுறேன் அப்படின்னா அதுக்காக தான். இந்த பாடலை எம்ஜிஆர் அவர்கள் இன்றைய அதிமுகவினருக்கு சமர்ப்பிக்கும் விதமாக அப்போவே நடித்து வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடாப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காப்புல. சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெல்லியில் புதுசாக நம்மளுடைய அலுவலகம் திறந்துருக்கு, கட்சி அலுவலகம், அதை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சொல்லிக்கிட்டு அமித்ஷா அவர்களை போய் பார்க்க போயிருக்காப்புல. அந்த அதிமுகவுடைய அலுவலகம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் அந்த அதிமுக அலுவலகம் போல் இருக்குது. அதிமுகவை சேர்ந்த எல்லாருமே அங்கே வரிசையாக நிற்கிறாங்க. அமித்ஷாவும் இருக்கார். ஒருவேளை அமித்ஷா அவர்கள் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருப்பாரோ, ஒருவேளை அங்கே எடுத்த புகைப்படமாக இருக்குங்க. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர் இப்படி சந்திச்சுக்கிட்டு வெளியே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. வெள்ளம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது, எங்களுக்கு தர வேண்டிய அந்த பேரிடருக்கான நிதி எங்கே தரவே இல்லை. அது போக இப்போ அந்த குழந்தைங்களுக்கு தர வேண்டிய அந்த 2152 கோடி ரூபா நிதி எங்கே? எடாப்ஸ் அவர்களுடைய மீட்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமித்ஷா அவர்களுடைய ட்வீட்டிங், இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு போல இருக்கு. பச்சோந்தியை விட வேகமாக மாறுறாங்கப்பா. முக்கியமான ஆள் பொருள் இல்ல, கட்சி ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபரை மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்தி. நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? வாங்க நாங்க கட்சி ஆபீஸ் பாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நம்மளுடைய கட்சி ஆபீஸ் திறக்கப்பட்டு பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். கட்சி ஆபீஸை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக பேசியிருக்காப்புல. அமித்ஷாவை பார்த்து வேணா பாருங்களேன், எங்களுக்கு எதிரிகளை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம், தேர்தல் கூட்டணி அப்படின்றதெல்லாம் எல்லா கட்சியுமே செய்கிறது தானே, இதில் என்ன இருக்குது, நம்மளை எதிரியை வீழ்த்தணும், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், யாரு கூட வேணா கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு உருட்டை உருட்டுவாப்புல பாருங்க. அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே எடாப்ஸ் அவர்கள் போன அதே நேரத்தில் அப்படியே கூடவே சேர்ந்து போகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஏதோ வியாபாரிகள் மாதிரியும் ஏதோ அதிமுகவை விற்கிறதுக்காக போகிற மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுகவை அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு. எனக்கு அடகு வச்ச மாதிரிலாம் தெரில, பாஜகவுக்கு வித்துட்ட மாதிரி இருக்குது. அடிமைகள் தங்களுடைய முதலாளியை முதலாளி இல்லை, முதலாளி அப்படின்னா தொழிலாளி எதிர்ச்சொல், அடிமைகள் அப்படின்னா எஜமான். எஜமான் அடிமைகள் தங்களுடைய எஜமானர்களை சந்திக்க போகிற மாதிரி இருக்குது. ஸ்வாஹா அதிமுக ஸ்வாஹா. இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க, வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான புகைப்படம். சங்கிகளிடம் அடிமைகள் சரணாகதி ஆன தருணம். கூப்பிட்டுட்டு போய் மொத்தமாக கெடாபலி கொடுத்தாச்சு அதிமுகவை. இங்கே பாருங்களேன், அண்ணாமலை ஆவேசப்பட்டு முன்னாடி பேசியிருக்காப்புல. அதிமுகவோட கூட்டணி வச்சா தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எப்போ ராஜினாமா செய்வாரோ தெரியலையே, மானமுள்ள மனிதனப்பா, கண்டிப்பாக ராஜினாமா செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரும் பாஜகவுக்கும் பழனிசாமிக்கும் ஒரு மிதியை கொடுத்துட்டாப்புல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவரிடம் இருமொழி கொள்கை குறித்து வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரவையில் பேசியிருக்காரு நம்ம முதலமைச்சர். எங்கே போனாலும் அவரை நிம்மதியாக இருக்க விடுறதா இல்லை. அமித்ஷா அவர்களும் எடாப்ஸ் அவர்களும் என்ன பேசியிருப்பாங்க, என்ன வேலைனாலும் நம்ம பார்த்துக்கலாம், எப்படியாவது திமுகவை 2026 வெளியேற்றிடணும், இதை தவிர வேறு எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆக திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே தாவேக்கா, நாத்தாக்கா, அதிமுக, பாமக, என்னென்ன கட்சிகள் இருக்கோ எல்லாமே மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வருமா, அதுபோக இவங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குமா. எவ்வளோ அழகாக கனவுலாம் காண்றாங்க பாருங்களேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பாடுறோம். அடிமை இன்னும் டம்பல் ரத்தம் எதற்கு அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் பாடுறோம். பார்த்தீங்களா, அமித்ஷா கால் மேலே கால் போட்டிருக்காரு. இங்கே எல்லாரும் பாருங்கள் கை கட்டிக்கிட்டு அப்படியே பாவமாக உட்காந்துருக்காங்க. எனக்கான ஒரு டவுட்டுங்க, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, அங்கே உண்மையாகவே ரத்தம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கிறப்போ ரத்தம் எதற்குன்னு நம்ம பாட முடியாதுல்ல. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்கிறதெல்லாம் இதுக்கு தான். இந்த மாதிரி வளைந்த முதுகுகள்
என்னைக்குமே நிமிராதுங்க. ஆனால் ஒன்றுங்க, இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதகமாக முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது பாஜக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அதிமுக எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க எடுக்கிற முடிவுகள்லாம் திமுகவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாதகமாக வந்து அமையுதுங்க. இந்த பதிவை பாருங்களேன், ஒரு பாஜகக்காரர் போட்டிருக்கார் போல், கூட்டணி உறுதியாகி விட்டது, என்டிஏ 134, ஏடிஎம்கே 100, சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை. கனவு காண்றாங்க பாருங்களேன், எவ்வளோ அழகா. அது எப்படி என்டிஏ 134? சும்மா சொல்லுங்களேன். என்டிஏ 234, ஏடிஎம்கே 0. காசா பணமா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுங்க. நாம் தமிழர்லாம் இதில் கில்லாடிகள், இஷ்டத்துக்கு போடுவாங்க. 235 போடுவாங்க, 300 போடுவாங்க, இஷ்டத்துக்கு போடுவாங்க. நீங்களும் அது மாதிரி போடுங்களேன். மது வெள்ளமும் ஊழல் புயலும்னு சொன்னாப்புல, எத்தனை பாஜக ஆள்ற மாநிலங்களில் மதுவை மொத்தமாக ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மதுவை கொண்டு வந்ததுமே அதிமுக தான், ஊழலால் ஜெயிலுக்குள்ளே போனதும் அதிமுக தான். பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் குஜராத்தை தவிர வேறு எங்கேயுமே மது விலக்கு அமலில் இல்லை. குறிப்பாக பார்க்கணுன்னா பாண்டிச்சேரியும் கோவாவும் மதுவுக்கு பேர் போன இடங்கள். உத்தரப்பிரதேசில் ஆட்சியில் தானே இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் அமல்படுத்தலாம்ல மது விலக்க. இவங்களை யார் தடுத்தது? தாராளமாக அமல்படுத்தலாமே. அமித்ஷா அவர்களுடைய மண்டையில் முடி கூட முளைச்சிருன்ற மாதிரி தான் இருக்குது. முளைச்சாலும் முளைக்கும், ஆனால் தாமரை ஒரு காலமும் தமிழ்நாட்டில் மலராது. இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்காங்கல்ல, டேய் அணிலாண்டிங்களா, டிஎம்கே கூட்டணி விசஸ் ஏடிஎம்கே கூட்டணின்னு தான் இங்கே களம் உறுதி ஆயாச்சு ப்ரோ. நீங்கள் வீட்டை பார்த்து கிளம்பலாம். நாத்தாக்கா தாவேக்கா எல்லாரும். முதல்ல இவங்களுக்கு 234 தொகுதியிலையும் போட்டியிட வேட்பாளர்கள் இருக்காங்களா இல்லையான்றது தெரியலையே. நான் ஒரு வேட்பாளரை கண்டுபிடிச்சேங்க. இங்கே பாருங்க, விஜய் மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க, அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம். ஒரு வேட்பாளர் கிடச்சிட்டாரு, மீதி 233 தேடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி, எங்கேயும் ஓடி போயிடாதீங்க. சைமன் கூட சேர்த்து அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, இருந்துக்கோங்க. உங்களெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கோம். எங்கேயும் ஓடிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஏதோ ஒரு விஷயத்தில் வசமாக சிக்கியிருக்காங்கங்க பாஜக கிட்ட. அதனால தான் வெளியே வர முடியாமல் துடிச்சு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. என்ன விஷயத்துக்காக மாட்டியிருப்பாங்க அப்படின்ற கெஸ்ஸிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த புது அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுடைய புகைப்படங்கள் எதுவுமே அங்கே இல்லைங்க. ஒன்லி எடப்பாடியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குங்க மேலே. சீக்கிரம் மோடி, அமித்ஷா ஃபோட்டோலாம் வர்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க சீக்கிரமாக. ஒரு காலத்துலலாம் ஜெயலலிதா அவர்கள் தான் கட்சியோடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற அடைமொழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டாங்க பாருங்களேன். இதுதான் அதிமுகவுடைய வாழ்வியல். கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பக்கத்திலேயே எதிரிகள் இருக்கிறத நோட் பண்ணாமல் விட்டதுனால வந்த நிலை. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நஞ்சம் விழக்கூடிய ஓட்டுகளும் விழாதே. ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற அடைமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடாப்ஸ் அவர்களையும் பாஜகவுடைய நிரந்தர பாதம் தாங்கி அப்படின்ற அடைமொழி சூட்டி கூப்பிடுறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நபர் தான் நம்ம எடாப்ஸ் அவர்கள். ஆனால் இந்த புகைப்படத்தில் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிற புகைப்படம் ஃப்ரேமை பாருங்களேன், அது நேராக இல்லைங்க. இதை நேராக மாற்ற வேலையை கூட சரியாக பண்ணாமல் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு முட்டாள்கள் அப்படின்ட்டு. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.